தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்திற்கு புதிய பெண் கவர்னர் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக ஆளுநராக உள்ள RN ரவி அவர் ஏற்கனவே வேறு ஒரு மாநிலத்தில் 2 ஆண்டுகள் ஆளுநர் பதவி வகித்தார். பின்பு தமிழகத்திற்கு மாற்றப்பட்டார். அவருடைய பதவிக்காலம் வருகிற ஜூலை மாதம் நிறைவடைகிறது. பதவி நீட்டிப்பு வழங்கப்படுமா என்பது கேள்விக்குறிதான். இந்த சூழ்நிலையில் புதிய ஆட்சி அமைந்தது. மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றார். தற்பொழுது தமிழ்நாட்டிற்கு புதிதாக ஒரு பெண் கவர்னர் நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதாவது முன்னாள் மத்திய பிரதேச முதலமைச்சர் உமா பாரதி, இவர் ஒரு சன்னியாசி. இவர் தமிழகத்திற்கு கவர்னராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதே போன்று முன்னாள் மத்திய அமைச்சர், அதாவது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் மருமகள் மேனகா காந்தி சுல்தான்பூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். உத்தரப்பிரதேசத்தில் மேனகா காந்தியும் தமிழகத்திற்கு கவர்னராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஆகவே தமிழகத்திற்கு புதிய பெண் கவர்னர் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வருகின்றன. உமா பாரதி அல்லது மேனகா காந்தி இருவருள் யாராவது ஒருவர் தமிழக ஆளுநராக நியமிக்கப்படலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.